நல்ல சாஃப்டான சப்பாத்தியை நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். எண்ணெய் எல்லாம் போடுறது இல்லையா? சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் அப்படியே தடவி விடுறதா? சொல்றது அவங்க நம்புறானோ இல்லையோ, ஆசீர்வாத் முழுமையான 3 வாரங்களில் வெளியிடப்பட்டிருக்கு. மாய்ஸ்சர் ப்ரூஃப் வேக்சின் கொண்டு ஆசீர்வாத் கல்லுப்பு. ஆசீர்வாத் கல்லுப்பு சுவையுடனான சூழி கொடுத்தவர். வாவ் வாவ் புஷ் செம்ம செம்மையாக புஷ்ஷுன்னு இருந்தது பாருங்கள். அவங்க செஞ்சால எப்போவுமே சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இதுக்காகவே வரணும், வந்து சாப்பிட்டுட்டு போகணும். செம்மையாக புஷ்ஷுன்னு இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக. எண்ணெயே போட வேணாம், நம்ம சுகர் பேஷண்ட் எல்லாம் தான் இதை சாப்பிட்ணும். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா, கிச்சனை வந்து சுத்தம் பண்ண போகிறோம். இவ்வளோ அழுக்காக இருக்குதா, இதை வந்து நம்ம எப்படி சுத்தமாக க்ளீனாக பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோங்க. இது நான் கையில் வச்சுட்டேன். இந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது ப்ரொமோஷனுக்காக வீடியோ கிடையாது. நம்ம இது இது இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். நம்ம க்ளீனாக இப்போ வந்து இதை வச்சு எவ்வளோ அழகாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிடலாம். க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் அடுப்பு. இப்போ நல்லா சுத்தமாக க்ளீனாக அப்படியே ஒரு தொடர் தொடச்சதில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே அலசிட்டு தண்ணியில் அப்படியே அலசிட்டு மறுபடியும் இதை வந்து அப்படியே நம்ம துடைக்க போகிறோம். நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் அப்படியே போட்டு துடைக்க போகிறோம். இன்னும் நல்லா க்ளீனாக சுத்தமாகிடும் அடுப்பு. இதை வந்து எத்தனை முறை யூஸ் பண்ணலாம்? இதை நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே வந்து துணி இது பண்ணுற மாதிரி அலசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். துணி யூஸ் பண்ணுற மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு தண்ணியில் அலசினாலே அந்த இது எல்லாம் பண்ணிடும். அதனால தான் நல்லா நீட்டாக ஆகிடுச்சு. எந்த மெஸ்ஸும் ஆகலை. கீழே ரொம்ப இதுவாக இருந்தது. ஆமாம், கீழே நிறைய அழுக்காக இருந்துச்சு. இப்போ நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக ஆகிடுச்சு. ஃபுல்லாக க்ளீன் ஆகுது பாருங்கள். ஒரு துடைக்கும் போதே இதில் வந்து நல்லா எல்லா டஸ்ட்டுமே வந்துடுது.
தண்ணி கீழே எதுவுமே சிந்தாமல் ம் நம்ம வந்து க்ளீன் ஆமாம், கீழெல்லாம் எதுவுமே வராமல் அது மட்டுமே அப்படியே க்ளீன் ஆகிடுச்சு. மறுபடியும் அதை அலசிட்டு மறுபடியும் எடுத்து துடைச்சோம்னா இன்னும் க்ளீன் ஆகிடும். மறுபடியும் அதில் எதுவுமே இல்லை பாருங்கள், அதெல்லாம் சுத்தமாக இல்லை. ம் அப்படி க்ளீன் ஆகிடும். நல்ல பளிச்சுன்னு ஆகிடுதுல்ல. ம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் ஆகிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக மட்டும் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு, சுத்தமாகிடுச்சு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது. சும்மா நம்ம வந்து சோப் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுவை போட்டு தான் நம்ம தொடச்சி எடுத்தோம், வேறு எதுவுமே பண்ணலை. நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பீக்கோ அப்படின்ட்டு இது பேர் வந்து வைப்ஸ். பீக்கோ வைப்ஸ். ஓகேவா? சரி. மிக்சியெல்லாம் கூட இதில் வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த அழுக்குமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு தொடச்சாவே போதும்ல. கிரைண்டர் எல்லாத்தையுமே துடைக்கலாம்ல. எதுவாக இருந்தாலும் தண்ணி நினச்சிட்டு தொடச்சி விட்டோன்னா அவ்வளோதான், க்ளீன் ஆகிடும். க்ளீன். கடை சாய் வாங்கி போறியா? க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. சும்மா ஒரு தொடை தான் தொடச்சிது, பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சு. இது நமக்கு ஈஸியாக இருக்குதுல்ல. இது அப்படியே கீழெல்லாம் எதுவும் சிந்தாமல் பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கூட கீழே எதுவுமே சிந்தவே இல்லை. அப்படியே மேலேயே தொடச்சி நல்லா க்ளீனாக பண்ணியாச்சு. இப்போது க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சாங்க. வெண்டைக்காய் சாம்பாரா? அப்படியே அதான் க்ளீன் பண்ணதுனால அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இது ஊற வச்சுருக்கேன், இது வேக வைக்கணுமா? அது வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துட்டு தேங்காயெல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்து பொரியல் மாதிரி. அது பொரியல், வெண்டைக்காய் சாம்பார், இந்த தட்டைப்பயிறு வந்து பொரியல் நல்லாயிருக்கும்.